அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக வீட்டில் பால் பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். வாங்க இந்த பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் உளுந்தும் பச்சரிசியும் அரை டம்ளர் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். பட் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு இப்போ இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்து மொத்தமாக 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரையட்டும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இது மாதிரி பணியாரமா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு எடுத்துக்கலாம். இது நமக்கு ஷேப் அவ்வளோ வரல, ஆனால் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. இப்போ இந்த பணியாரத்தை ரெடி பண்ணி வச்ச பாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பால் பணியாரம் ரெடி.